மகர சங்கராந்தி என்கிற இந்த பொங்கல் திருநாளானது சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் நட்சத்திரங்களையும் எல்லோரையும் போற்றி வழிபடுகின்ற ஒரு வழிபாடாகும். நாம் இந்த பிரபஞ்சத்தையே இறைவனாக கருதி மதிக்கின்ற ஒரு பண்பாட்டை உடையவர்கள். அதனால்தான் இறைவன் என்கிறோம். எங்கும் இறைந்திருப்பவன், காலத்தாலும் இடத்தாலும் பொருள்களாலும் இறைந்திருப்பவன் இறைவன் என்பதுதான் இறைவன் என்ற சொல்லுக்கு பொருள் என்று பெரியோர்கள் உபதேசித்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு உணவு மிகவும் அவசியமானது. இந்த உணவு பூமியிலிருந்து நம்மால் பெறப்படுகிறது. உழவர்கள் உழுது இந்த உணவுக்கான பயிர்களை எல்லாம் உண்டு பண்ணுகிறார்கள். அதற்கு இயற்கையும் துணை புரிய வேண்டும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மின்னல் போன்ற பல அம்சங்கள் இதற்கு துணை புரிய வேண்டும். மழை, முக்கியமாக மழையும் எல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய உழைப்பு, காலம் இவைகளெல்லாம் சேர்ந்துதான் உணவுப் பொருள்களை நாம் பெறுகிறோம். பணத்தால் எதையும் பெற்றுவிட முடியும் என்ற ஒரு செருக்கு நமக்கு வரக்கூடாது. இந்த இயற்கையினுடைய அருள், அந்த இயற்கையை இயக்கிக் கொண்டிருக்கின்ற, இயற்கையாகவே தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இறைவனுடைய பேரருளால் தான் உணவுப் பொருள்களை எல்லாம் நாம் பெறுகிறோம். குறிப்பாக இந்த பொங்கல் திருநாளிலே அறுவடை நிறைவு பெற்று, குறிப்பாக நெல் அறுவடையை நிறைவு செய்த பிறகு அந்த நெல்லை இறைவனுக்கு எல்லா வகையான தன்மைகளையும் கொண்ட இந்த கோலங்களுக்கெல்லாம் அதை சமர்ப்பணம் செய்து நிவேதனம் செய்து நாம் எல்லோரும் அதனை பகிர்ந்து உண்ணுகிறோம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று திருவள்ளுவப் பெருமான் அருளியிருக்கிறார். இந்த பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோமாக. வருகின்ற தலைமுறைக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த பொங்கல் திருநாள் விளங்கட்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனையும் சூரிய பகவானையும் இந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சமே வடிவான இறைவனையும் வணங்கி அனைவரையும் மனமாற வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நம் எல்லோருக்கும் அறிவு நலம், மனநலம், சொல் நலம், உடல் நலம், செயல் நலம், உறவு நலம், பொருள் நலம் அனைத்தையும் எல்லாம் வல்ல ஒளியே வடிவான, அறிவொளியே வடிவான இறைவன் அருளட்டும். சத்குருநாத மகாராஜ் கீ ஜெய். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.